So welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, a psychological counselor. அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா? எஸ். இன்றைக்கு எந்த விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம்? வாட் இஸ் ADHD? அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டர். இது இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணங்களும் இருக்குது. ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு செலிபிரிட்டி ஃபஹத் ஃபாசில், த கிரேட் ஆக்டர் இல்லையா, வெர்சடைல் ஆக்டருங்கிற அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர். அவர் வந்து ரீசெண்ட் டைமில் அப்படி ரிவீல் பண்ணியிருக்காரு, ஐ ஹாவ் சஃபர்டு பை த ADHDன்னு சொல்லக்கூடிய அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிசார்டரால் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நிறைய யூடியூபர்ஸ்லாம் வீடியோ போட்டுட்ருக்காங்க. பட் ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து நம்ம சொல்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா. ஸோ ஐ எம் அ ப்ரொஃபஷன். ஸோ அந்த விஷயங்களை பற்றி இன்றைக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அந்த விஷயங்களை நம்ம பார்த்துருவோம். வாட் இஸ் ADHD ஆக்சுவலி, அது எப்படிப்பட்டதாக இருக்கும், ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களையும் கண்டிப்பாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். ஓகே, லெட் அஸ் கோ ஃபார் இட். இன்அட்டென்ஷன். எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு முழு கவனத்தை செலுத்த முடியாத ஒரு ஆளாக இருப்பார்கள். ஒரு 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 பேஜை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட்டை மட்டும் படிச்சுக்கிட்டு அதுக்குள்ளேயே அவங்களா ஒரு கதையை கிரியேட் பண்ணி ஓகே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதானே அது அப்படின்ட்டு போகக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் டீப் இன்சைட்டுங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அனலைஸ் பண்ணி ரொம்ப பொறுமையாக தெரிஞ்சக்கூடிய ஆளாக இருக்க மாட்டாங்க. முக்கியமாக இந்த மாதிரி எங்கள் மாதிரி சைக்காலஜிஸ்ட், இந்த கவுன்சிலிங்லாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுக்கக்கூடிய ஆளாகவே இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த உட்காந்தெல்லாம் வேலை செய்கிற விஷயங்கள் பிடிக்கவே பிடிக்காது. அவங்களுக்கு அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அந்த மாதிரியான கதையெல்லாம் இருக்க தான் செய்யும். ஸோ இந்த மாதிரி இன்அட்டென்ஷன் இருக்கக்கூடிய, இந்த மாதிரி வந்து மேலோட்டமாக எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆளாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கும். புவர் இம்பல்ஸ். பொறுமைங்கிற ஒரு விஷயங்கிறது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பொறுமைக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. சுத்தமாக பொறுமையாக இருக்காது. ஒரு சாதாரணமாக வந்து ஒரு பேங்க்குக்கு போனாங்கன்னா அவங்க மேக்ஸிமம் பேங்க்கே போக மாட்டாங்க. இட்ஸ் அ மேட்டர். ஒரு பொறுமையாக இருக்காது. ஒரு ஃப்ளைட்டுக்கு போகிறாங்க, அந்த ஃப்ளைட் எடுக்கிறது கொஞ்சம் நேரம் டைம் ஆகும். அது கரெக்டாக அந்த ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் லேட்டாக கூட தான் போவாங்களே தவிர முன்னாடியே போயிட மாட்டாங்க. உட்காந்துடக்கூடாது போய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இதாக இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப வந்து அடக்க முடியாத அளவிற்கு வந்து இதாக இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் காலில் வந்து சுடுதண்ணியை ஊற்றின மாதிரியே வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. தட்ஸ் அ மேட்டர். இம்பேலன்ஸ் இன் டாஸ்க் மேனேஜ்மெண்ட். முக்கியமாக அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு டாஸ்க்கை வந்து முடிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயுமே ஒன்று ரொம்ப ப்ரியராக வந்து அதை முடிச்சு வச்சுருவாங்க, இல்லை ரொம்ப லேட்டாக வந்து அதை முடிப்பாங்க. இந்த மாதிரி இம்பேலன்ஸ் இருப்பாங்க. சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு தேவையோ அவ்வளோ செய்ய மாட்டாங்க. ரொம்ப போட்டு அதை செய்வாங்க, இல்லை அந்த டாஸ்க்லேருந்து ரொம்ப விலகி இருப்பாங்க. இப்படி வந்து இம்பேலன்ஸாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கும். மீன்ஸ் ஹாரிசாண்டல் படியும் சரி, வெர்டிகல் படியும் சரி, இப்படி வந்து ஒரு இம்பேலன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒட்டு மொத்தத்தில் வந்து அந்த ஒரு டாஸ்கில் பொறுத்த வரைக்கும் இம்பேலன்ஸ் இருக்கும். ஈவன் இட் குட் பி லைக் இப்போ ஃபஹத் ஃபாசில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஈவன் மாமன்னன் படத்தில் கூட வந்து அதில் மேக் பண்ணும்போது வந்து ஒரு தடவை உதயநிதி அவர்கள் சொல்லியிருப்பாங்க என்னென்னா, அந்த ஒரு சீனை அவங்க 2 பேரும் வந்து ஃபஹத் ஃபாசில் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா, அப்படியே இந்த ஒரே சீனை வந்து ஒரு 12-13 தடவை வந்து ஆல்ரெடி வந்து நம்ம டேரக்டர் வந்து 12-13 தடவை எடுப்பார். பட் அதுக்கு அப்பாற்பட்டு மாரி செல்வராஜ் 12-13 படம் எடுத்தோம்னா அதுக்கு அப்பாற்பட்டு இல்லை நான் இது பண்ணல, அதை நான் இது பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் இன்னும் ஓவராக வந்து அதில் வந்து இன்வால்வ் பண்ணி இருக்கக்கூடிய ஓவர் இன்வால்மெண்ட்டு, இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் இந்த டாஸ்க் அப்படிங்கிறதுலாம் இருந்தது அப்படிங்கிறதா அந்த விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. ஸோ அதை இதை நம்மளை கனெக்ட் பண்ணிக்க முடியுது. தட்ஸ் அ மேட்டர். ஓகே, மூட் ஸ்விங்ஸ் அண்ட் சென்சிட்டிவ். பயங்கரமான மூட் ஸ்விங்கிறது வந்துடும். பல நேரங்களில் வந்து அவங்க காமாக அப்படியே ரொம்ப அமைதியாக நம்ம எப்படி இருக்கோமோ ஒரு ரொம்ப ஷட்டிலாலாம் அவங்க இருக்கவே மாட்டாங்க. திடீர்னு கோவப்படுவாங்க, திடீர்னு இது பண்ணுவாங்க. சிலனா இவங்களுக்கு என்னப்பா பைப்போலர் டிசார்டர் எது இருக்கா அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கிற அளவுக்கு வந்து மூட் ஸ்விங் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். பல நேரங்களில் வந்து இந்த ஒற்றை தலைவலின்னு சொல்லக்கூடிய இந்த மைக்ரேன் தலைவலியால் வந்து அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய ஆளாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிறனால அந்த மாதிரியான பிரச்சனைகள் ப்ளஸ் புவர் இம்பல்சிவ் பிஹேவியர் இருக்கிறனால கண்டிப்பாக அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட்ஸ் அ மேட்டர். அண்ட் ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப சென்சிட்டிவாக வந்து புரிஞ்சுப்பாங்க. உடனே வந்து அந்த விஷயத்தை வந்து பல நேரங்களில் வந்து ஒரு மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிக்கிறதுக்கு, தவறாக ஒரு விஷயம் ஒருத்தவங்க எதுக்கு சொல்ல வராங்களோ அதை விட்டுட்டு வேற ஒரு விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இம்பேலன்ஸாக இருப்பாங்க. டிஸ்ஆர்கனைஸ்ட். எந்த ஒரு விஷயத்துலையும் பர்ஃபெக்டாக ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆளாக இருக்க மாட்டாங்க. ஓகே இதுதான் நமக்கு வருமா, ஓகே இதில் நோக்கி அப்படின்னு போயிட்டே இருப்போம். சரியான ஒரு மெச்சூரிட்டி ஓரளவுக்கு இதில் நல்லா நம்ம ஓரளவுக்கு மெச்சூர்டாக வந்ததுக்கப்புறம் வேறு ஒரு விஷயத்துக்கு போவோம். இப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு 4-5 பிஸ்னஸ் எடுத்து போட்டுப்பாங்க, போட்டு அப்படி இப்படின்னு நம்ம அந்த மதுரை பக்கம் சொன்னால் போட்டு உழப்புறது, அப்படியே போட்டு உழப்புவாங்க ஒரு விஷயத்தை. இவ்வளவு இதுக்கு இது பண்ண தேவையில்லையே அப்படியே ரொம்ப அப்படியே அவங்க பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்குலாம் பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். இட்ஸ் அ மேட்டர். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஸ்ஆர்கனைஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இட்ஸ் அ மேட்டர். திஸ் இஸ் இந்த பிக்சரில் காட்டுற மாதிரி. ஃபர்கெட்ஃபுல்னஸ்.
அதிகமாக வந்து பல நேரங்களில் மறக்கக்கூடிய ஆளாக இருக்காங்க. ஈவன் ஒரு கிராட்டிடியூட்லாம் வந்து அவங்களுக்கு நிறையா இருக்கும், ஒரு நன்றி விசுவாசம்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் யார் ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சாங்களோ அந்த ஆட்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, அதை அதிக நேரங்களில் மறந்துடுவாங்க. ஏன்னா எப்பயுமே காலில் சக்கரம் ஸ்கேட்டிங் போர்ட்லேயே போயிட்டு இருக்கிறனால, என்றைக்குமே அந்த மூமெண்ட்லேயே இருக்கிறனால பலவிதமான விஷயங்களை மறந்து விடுவார்கள். மறந்துட்டு திணறுவாங்க அப்படியே போட்டு. தட்ஸ் அ மேட்டர். பல நேரங்களில் வந்து அந்த கடைசி நேரத்தில் வந்து செய்யக்கூடிய ஆளாக வந்து ஏடிஹெச்டியால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. தட்ஸ் அ மேட்டர். மீன்ஸ் இன்னும் அடல்ட் ஸ்டேஜ் நான் சொல்ல வரேன். சைல்ட்ஹுட் ஸ்டேஜுக்கு வேறு இருக்குது. இன்ஸ்டேபிள் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப இன்ஸ்டேபிளாக இருப்பாங்க. இவங்க ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறனாலையும், போர் இம்பல்ஸில் இருக்கிறனாலையும், பல விஷயத்தை ராங்காக வந்து இன்டர்பிரேட் பண்ணி அவங்க புரிஞ்சுக்கிறனாலையும், பல விதமான கம்யூனிகேஷன் கேப் வர்றதுனாலையும், எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் அவங்களால ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைஃபை, ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரிலேஷன்ஷிப்பை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும். இட்ஸ் மேட்டர். ஈவன் அந்த ரிலேஷன்ஷிப்பே இருந்தாலும் ஒரு பேருக்கு தான் இருக்குங்கிற அளவுக்கு வந்து இருப்பாங்க. சில நேரங்களை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் எஸ் மல்டி ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. அதை ஏடிஹெச்டின்னு பார்த்தோன்னே நம்ம சொல்லிட முடியாது. ஓகே, புவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எந்த ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ சீக்கிரம் அதை சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. அது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அவங்ககிட்ட. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுங்கிற ஒரு மனநிலைமைக்கு வர்றதுலேயே வந்து அவங்க அப்படியே திணறுவாங்க. இட்ஸ் அ மேட்டர். ஸோ திஸ் ஆர் ஆல் த சிம்டம்ஸ் அபவுட் த ஏடிஹெச்டி. வாட் டு டூ? என்ன பண்ண வேண்டியது இருக்குது? மெடிகேஷன் வில் பி த பெஸ்ட் வே. ஏடிஹெச்டி அப்படிங்கிற இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக உங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா ப்ளீஸ் கம் ஃபார் த ஆன்லைன் கவுன்சிலிங். நீங்கள் உங்களை டயக்னாஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக வந்து நம்ம கவுன்சிலிங் செக்ஷன் எடுக்கலாம், ஆன்லைனில் வந்து எடுக்கலாம். ஃபோன் காலே எடுத்தாலே போதுமானது. ஸோ அதுலேருந்து நீங்கள் நல்லா டயக்னாஸ் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கோ ஃபார் த சைக்காட்டிஸ்ட்டை போய் நாங்கள் ரிப்போர்ட் தரோம். அந்த ரிப்போர்ட்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ளீஸ் கோ ஃபார் த மெடிகேஷன். ஓகே, மெடிகேஷன் எடுத்துக்கோங்க. ஏன்னா மெடிகேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய புவர் இம்பல்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி மூட் ஸ்விங்லாம் அதிகப்படுத்தி கடைசியாக வந்து நம்மளுடைய இன்சம்னியான்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மை குறைபாடு அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது, ஸ்லீப் டிப்ரிவேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நம்ம போகும்போது கண்டிப்பாக வந்து மெடிகேஷனுங்கிறது வில் பி மோர் ஹெல்ப்ஃபுல். இட்ஸ் அ மேட்டர். நம்மளுடைய டாஸ்க்குகள்லாம் வந்து ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக முடிக்கிறதுக்கும் மெடிகேஷனுங்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தட்ஸ் அ மேட்டர். அதை நீங்கள் செய்யுங்க. CBT to fix the routines. எஸ், காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி நம்மளுடைய தெரப்பி இருக்குது நம்மளுடைய கவுன்சிலிங்கில். அதில் எல்லாத்துலேயும் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுடைய ரொட்டீன்ங்கிறது எப்படிப்பட்டதாக அமைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த வந்து ஏடிஹெச்டியினுடைய இன்ஃப்ளூயன்ஸுங்கிறது நம்மளுடைய பிஹேவியரில் எந்த மாதிரிலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணி அதெல்லாம் எப்படி வந்து சரி பண்ணலாம், அதெல்லாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணணுங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம த்ரூ த ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக நம்ம அதை பண்ணுவோம். ஓகே, சிபிடி மூலமாக அதை பண்ணுவோம். ஸோ அப்படி பண்ணி ஒரு ஃபிக்ஸ்டு ரொட்டீன்ஸை வந்து நம்ம வந்து உள்ளே கொண்டு வருவோம். தட்ஸ் அ மேட்டர். சைக்கோடைனமிக் ஃபார் த ட்ரிகர்ஸ். எஸ், பல நேரங்களில் அந்த போர் இந்த இம்பல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இம்பல்ஸுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு பலவிதமான ஹிஸ்ட்ரிங்கிறது காரணமாக இருக்கலாம். ஓகே, சில நேரங்களில் இந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனைலாம் வரனால சில நேரங்கள் ட்ராமாங்கிற மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் அவர்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இந்த பிரச்சனைனாலேயே ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ட்ராமாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா, இதுக்கு பின்னாடி அந்த ஒரு ட்ரிகர்ஸ் எல்லாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, ஓகே, ஏடிஹெச்னுடைய ட்ரிகர்ஸ்லாம் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரியான பல விதமான விஷயங்களை ஆன்லைன் கவுன்சிலிங்கில் நம்ம சைக்கோடைனமிக் தெரப்பியில் நம்ம சொல்லித்தரோம். ஓகே, இந்த 2 செக்ஷன் இருக்குது. அண்ட் we can come for the online counseling. That's a matter. So thank you so much, Rajkumar Pandian from the Human Expert Tamil YouTube channel. That is what. So நிறைய விதமான வீடியோஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய வரவேற்புக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு தான் வந்து நிறைய விதமான வியூஸ் அப்படிங்கிறது ஒரு 10-15 ஒரு 2 வருஷமாக ஒரு 10-15 வியூஸ்லாம் போயிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து ஒரு 200-500 வியூஸ் போகுது அப்படின்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் கிரேட் வெல்கம். That's a matter. That is what.